நாடு முழுக்க பல குற்ற சம்பவங்கள் நடந்துட்டு தான் இருக்கு. காவல்துறையினரும் விசாரிச்சுட்டு தான் இருக்காங்க. அது மாதிரியான பல குற்ற சம்பவங்களின் தொகுப்பு தான் நிகழ்தகவு. நிகழ்தகவு. இரத்த காயங்களுடன் குத்துயிரும் குலை உயிருமாய் கிடந்த 10 வயது சிறுவன். மகனை மார்பில் தூக்கி போட்டுக்கொண்டு மருத்துவமனைக்கு ஓடிய தந்தை. மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி பறிபோன சிறுவனின் உயிர். சிறுவனை குத்தி கொன்றது யார் என்று விசாரித்த போலீசுக்கு அதிர்ச்சி. பெற்ற தந்தையே மகனை கத்தியால் குத்திவிட்டு பதறியடித்துக் கொண்டு மருத்துவமனைக்கு ஓடி வந்தது ஏன்? தந்தையின் இரத்த வெறிக்கு என்ன காரணம்? நடந்தது என்ன? வயிற்று பகுதியில கத்தி குத்து விழுந்ததால 10 வயசு சிறுவனுக்கு ரத்தம் கொட்டுன்னு கொட்டிக்கிட்டு இருந்திருக்கு. உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்த மகனை மார்பில தூக்கி போட்டபடி தந்தை ஹாஸ்பிட்டலுக்கு பதறி அடிச்சுக்கிட்டு ஓடி இருக்காரு. சிறுவனோட உயிரை காப்பாத்துறதுக்கு மருத்துவர்கள் எவ்வளவோ போராடி பார்த்தாங்க. ஆனா சிறுவனோட உயிர் ஹாஸ்பிட்டலுக்கு போன கொஞ்ச நேரத்திலேயே பறி போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்ல இருந்து லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவல் போயிருக்கு. அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே ஹாஸ்பிட்டலுக்கு வந்த போலீஸ் சிறுவனை யார் குத்தி கொன்னது, இது எப்போ நடந்துச்சு, எதுக்காக நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்க அங்க நின்னுக்கிட்டு இருந்த சிறுவனோட அப்பா கிட்ட விசாரிச்சாங்க. அப்போதான் என் மகனை கோவத்துல நானே குத்தி கொன்னுட்டேன்னு தந்தை கண்ணீர் மல்க சொல்லி இருக்காரு. டெல்லி சாகர்பூர் பகுதியைச் சேர்ந்த 40 வயதான ராய் கூலி வேலை செஞ்சிட்டு இருந்திருக்காரு. இவருக்கு மொத்தம் 4 பிள்ளைங்க. மனைவி கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி உடல்நலம் பாதிக்கப்பட்டு உயிரிழந்துட்டாங்க. அப்பத்திலிருந்து ராய் தான் 4 பிள்ளைங்களையும் கவனிச்சிட்டு இருந்திருக்காரு. ராயோட 4 பிள்ளைகள்ல 3வது மகனுக்கு 10 வயசு ஆகுது. சம்பவத்தன்னைக்கு டெல்லியில உள்ள பல்வேறு பகுதிகளில் பலத்த மழை பெஞ்சிருக்கு. ராயோட 10 வயசு மகனுக்கு மழைனாலே ரொம்ப பிடிக்குமா. அதனால மழையில போய் நனைஞ்சுக்கிட்டே ஜாலியா விளையாடணும்னு ஆசைப்பட்டிருக்கான். இத கவனிச்ச ராய் மழையில நனைஞ்சா ஜலதோஷம் பிடிச்சிரும், அப்புறம் யாரு ஹாஸ்பிட்டலுக்கு காசு செலவு பண்ணுவாங்கன்னு சொல்லி மகனை சத்தம் போட்டிருக்காரு. தந்தை ராய் சொன்னதை கேட்காத சிறுவன் மழையில போய் ஜாலியா என்ஜாய் பண்ணணும்னு சொல்லி தொடர்ந்து அடம் பிடிச்சுக்கிட்டே இருந்திருக்கான். என்ன மீறி வீட்டை விட்டு வெளியே காலடி எடுத்து வச்சா அவ்வளவுதான்னு ராய் கோவமா கத்திக்கிட்டு வீட்டுக்குள்ள போயிருக்காரு. அப்பா அந்த சைடு போனதும் மகன் நைஸா வீட்டை விட்டு வெளியே போய் மழையில விளையாடினதா சொல்லப்படுது. இத பார்த்த ராய்க்கு ஆத்திரம் தலைக்கேறி இருக்கு. இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமும் மழையில போய் ஆட்டமா ஆடுறன்னு சொல்லி கிச்சன்ல இருந்து கத்திய எடுத்துக்கிட்டு வந்து மகன்னு கூட பார்க்காம கண்மூடித்தனமா குத்தி இருக்காரு. இதுல சிறுவனோட உடம்புல இருந்து ரத்தம் கொட்டி அங்கேயே சுருண்டு விழுந்திருக்கான். ஒரு சில நிமிடங்களுக்கு அப்புறம்தான் ஆத்திரத்திலையும் அவசரத்திலையும் மகனையே குத்திட்டோம்னு ராய்க்கு தோணி இருக்கு. அதுக்கப்புறம் ரத்த வெள்ளத்துல துடிச்சுக்கிட்டு இருந்த சிறுவனை தூக்கிக்கிட்டு ராய் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காரு. ஆனா அங்க சிகிச்சை பலனளிக்காம சிறுவன் பரிதாபமா உயிரிழந்துட்டான். விசாரணையில நடந்த எல்லாத்தையும் சொல்லி என் மகனை நான் தான் குத்தி கொன்னேங்கிறத ராய் ஒத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் போலீஸ் அவரை அரெஸ்ட் பண்ணி ஜெயில்ல அடைச்சிட்டாங்க. என்னோட அப்பா தினமும் குடிச்சிட்டு வந்து எங்களை அடிச்சு சித்திரவதை பண்ணாருன்னோ, தலைக்கேறின போதையில பெத்த மகன்னு கூட பார்க்காம கத்தியால குத்தி கொன்னுட்டாருன்னோ ராயோட பிள்ளைங்க போலீஸ் கிட்ட சொல்லி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம கத்தியை எடுத்து குத்த போனப்ப நாங்க எவ்வளவோ தடுக்க முயற்சி பண்ணோம். ஆனா எங்க எல்லாரையும் தள்ளி விட்டுட்டு மிருகத்தனமா நடந்துகிட்டாருன்னோ ராய் மேல அவரோட பிள்ளைங்களே குற்றம் சாட்டி இருக்காங்க. தலைக்கேறின மது போதையும் ஒரு நிமிஷத்துல ஏற்பட்ட ஆத்திரமும் தான் ஒரு குடும்பத்தையே சின்ன பின்னமாக்கி இருக்கு.
பிரபல ரவுடியை கொன்றே தீர வேண்டுமென கட்டம் கட்டி திரிந்த நபர் தான் கொல்ல நினைத்த ரவுடியை வேறொரு மர்ம கும்பல் படுகொலை செய்ததால் அதிர்ச்சி. தன் மீது கை வைத்த ரவுடியை கொல்ல முடியாமல் போனதால் அப்பாவி இளைஞரை வெட்டி கொன்ற கொடூரம். கொலையாளிகள் சிக்கினார்களா? குலை நடுங்க வைத்த கொலை சம்பவத்தின் பகீர் பின்னணி என்ன? தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருந்த ஒருத்தரை மது போதையில் இருந்த ஒருத்தன் சம்பந்தமே இல்லாம மூஞ்சில கண்ணா பின்னான்னு குத்தி கீழே தள்ளி இருக்கான். என்ன விடுடா விடுடான்னு அந்த அப்பாவி கெஞ்சியும் விடாம தரன்னு இழுத்துட்டு போய் நெஞ்சிலேயே ஓங்கி மிதிச்சிருக்கான். அடிச்ச அடியில அந்த நபர் சம்பவ இடத்திலேயே துடிச்சு உயிரிழந்துட்டாரு. விஷயம் தெரிஞ்சு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் இந்த கொலைய பண்ணது யாரு, இந்த சம்பவத்தோட பின்னணி என்னன்னு விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. அப்போதான் பல விஷயங்கள் தெரிய வந்திருக்கு. கேரளா கொல்லம் பகுதியைச் சேர்ந்த ராகேஷ் என்பவர் மீன்பிடி தொழில வாழ்வாதாரமா நம்பி 15 வருஷமா சென்னை காசிமேடு துறைமுகத்துல மீன்பிடி தொழில் செஞ்சிட்டு இருக்காரு. ராகேஷுக்கும் காசிமேடு திடீர் நகரை சேர்ந்த ரவுடி தேசியாவுக்கும் 2 வருஷத்துக்கு முன்னாடி மது போதையில தகராறு நடந்ததா சொல்லப்படுது. இந்த தகராறுல ரவுடி தேசியா ராகேஷ கடுமையா தாக்குனதா சொல்றாங்க. ராகேஷ தேசியா தாக்கும்போது தேசியா கூட அவனோட உயிர் நண்பனான கலைவாணன் கூடவே இருந்திருக்காரு. தேசியா மேல கடும் கோபத்துல இருந்த ராகேஷ் பல முறை அவரை பழி தீர்க்க திட்டம் போட்டதா சொல்லப்படுது. ஆனா ஒவ்வொரு முறையும் பிளான் சொதப்பிட்டே இருந்திருக்கு. ரவுடி தேசியாவை பழி வாங்கியே ஆகணும்னு ராகேஷ் கட்டம் கட்டி சுத்திக்கிட்டு இருந்த நேரத்துல எதிர்பாராத விதமா 1 வருஷத்துக்கு முன்னாடியே தேசியாவை வேற ஒரு கும்பல் கொடூரமா வெட்டி கொன்னுட்டாங்க. தேசியாவை கொன்ன கும்பலுக்கும் ராகேஷுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு அப்பவே போலீஸ் விசாரணையில உறுதியாகி இருக்கு. தேசியாவோட மகனுக்கும் அந்த மர்ம கும்பலுக்கும் இடையில முன்விரோதம் இருந்ததாவும், தேசியாவோட மகனை பழி வாங்குறதுக்கு தான் தேசியாவை அந்த கும்பல் வெட்டி வீசினதாவும் போலீஸ் விசாரணையில தெரிய வந்திருக்கு. என்னடா இது, நாம பழி வாங்கணும்னு நினைச்சவனை வேற ஒரு கும்பல் கொண்டுட்டாங்களே, நம்மளால முடியாம போச்சேன்னு பயங்கர கோபத்துல இருந்திருக்காரு ராகேஷ். அதுக்கப்புறம் ராகேஷ் பண்ண சம்பவம் தான் கிளைமேக்ஸ். தான் கையால சாக வேண்டிய ரவுடி தேசியாவை வேற ஒரு கும்பல் கொலை பண்ணிருச்சேன்னு கடுப்புல இருந்த ராகேஷ் முதல்ல தகராறு நடந்தப்ப தேசியா கூட இருந்த அவரோட நண்பர் கலைவாணனை கொலை பண்ண முடிவு பண்ணியிருக்கான். தண்டையார்பேட்டை திலக் நகரை சேர்ந்த கலைவாணன் பெரிய வருமானம் ஏதும் இல்லாம சாதாரணமா வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு. குடும்ப பிரச்சனை காரணமா சில சமயம் காசிமேடு பகுதியில ரோட்டோரமாவும் பஸ் ஸ்டாப்லயும் தங்குறத வழக்கமா வச்சிருந்திருக்காரு. தேசியாவைத்தான் பழி வாங்க முடியாம போச்சு. சம்பவத்தப்ப கூட இருந்த கலைவாணனை பழி வாங்கலாம்னு நினைச்ச ராகேஷ் 28ஆம் தேதி நைட்டு சிவனேன்னு ரோட்டோரமா இருந்த கலைவாணனை மது போதையில இருந்த ராகேஷ் எந்த ஒரு காரணமும் சொல்லாம முகத்துல சரமாரியா குத்தி இருக்கான். என்ன விட்டுடு விட்டுடுன்னு கலைவாணன் கெஞ்சியும் விடாம அடிச்ச ராகேஷ் நடு ரோட்லயே தரன்னு இழுத்துட்டு போய் நெஞ்சு மேலேயே காலால கண்மூடித்தனமா மிதிச்சிருக்கான். முகத்திலையும் மார்பிலையும் காட்டு மிராண்டித்தனமா தாக்குனதுனால கலைவாணன் சம்பவ இடத்திலேயே துடிச்சு உயிரிழந்துட்டார். கலைவாணன் உயிரிழந்துட்டாருன்னு தெரிஞ்சுக்கிட்ட ராகேஷ் இன்னைக்கு நைட்டு மட்டும் போலீஸ் கண்ணுல இருந்து தப்பிச்சிட்டா காலையில எங்கேயாவது ஓடி போயிடலாம்னு கணக்கு போட்டு இருக்கா. யாருக்கும் தெரியாத மாதிரி காசிமேடு துறைமுகத்துல படகு நிறுத்தும் பகுதியில பதுங்கி இருந்திருக்கா. ஆனா காசிமேடு மீன்பிடி துறைமுக போலீஸ் விடியறதுக்குள்ள ராகேஷ கையும் களவுமா பிடிச்சு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸ்டேஷன்ல வச்சு ராகேஷ விசாரிக்கும் போதுதான் ரவுடி தேசியா கிட்ட அடி வாங்கினதுக்கு பழி வாங்க முடியாம கூட இருந்த அவரோட நண்பர் கலைவாணனை பழி வாங்கினது போலீஸுக்கு தெரிய வந்திருக்கு. 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்த அடிச்சுட்டான்னு மனசுல வஞ்சகத்தை வச்சுக்கிட்டு சம்பந்தமே இல்லாத அப்பாவைய கொன்ன ராகேஷ போலீஸ் இப்ப ஜெயில்ல கம்பி எண்ண வச்சிருக்காங்க. வேலை முடிந்து வீட்டிற்கு சென்று கொண்டிருந்த பெட்ரோல் பங்க் உரிமையாளர்
பாதி வழியில் திடீரென வழிமறித்த கும்பல். கண்மூடி திறக்கும் முன் பெட்ரோல் பங்க் உரிமையாளரை சரமாரியாக வெட்டி கொன்ற கொடூரம். கொடூர சம்பவத்திற்கு என்ன காரணம்? கொலையாளிகள் சிக்கினார்களா? நடந்தது என்ன? நைட்டு 11 மணி இருக்கும். ஒருத்தர் பெட்ரோல் பங்க்ல இருந்து ஸ்கூட்டியில போயிட்டு இருந்திருக்காரு. 50 மீட்டர் தூரம் கூட தாண்டி இருக்க மாட்டார். அவரோட ஸ்கூட்டிய வழிமறிச்ச ஒரு கும்பல் அந்த நபரை அரிவாளால சரமாரியா வெட்டி கொலை பண்ணிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகியிருக்காங்க. அதுக்கப்புறம் தகவல் தெரிஞ்சு அங்கு வந்த போலீஸ் உயிரிழந்து கிடந்த பெட்ரோல் பங்க் ஓனரோட சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்காக ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சுட்டு அங்கிருந்த சிசிடிவி காட்சியை வச்சு விசாரணையில இறங்கி இருக்காங்க. அப்போ பக்கத்துல உள்ள பெட்ரோல் பங்க் உரிமையாளரை தான் அந்த மர்ம கும்பல் வெட்டி கொலை செஞ்சிருக்காங்கிறது தெரிய வந்திருக்கு. செங்கல்பட்டு கூவத்தூர் பேட்டையைச் சேர்ந்த மோகன்ராஜ் என்பவர் காத்தான்கடை பகுதியில சொந்தமா பெட்ரோல் பங்க் வச்சிருக்காரு. தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருந்த பெட்ரோல் பங்க் ஓனருக்கு 2 வாரத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் தான் நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு கொண்டு போய் விட்டிருக்கு. கடந்த 15ஆம் தேதி மோகன்ராஜோட பெட்ரோல் பங்க்ல ஒரு கல்லூரி மாணவன் தன்னோட பைக்குக்கு பெட்ரோல் போட வந்திருக்கான். அதே நேரத்துல ரகுங்கிற இளைஞர் ஸ்கூட்டிக்கு பெட்ரோல் போடுறதுக்காக தன்னோட ஃப்ரெண்டு கூட வந்திருக்காரு. அப்போ வண்டிக்கு வழிவிடுறது சம்பந்தமா கல்லூரி மாணவனுக்கும் ரகுவுக்கும் தகராறு நடந்திருக்கு. அப்போ மாணவனை ரகுவும் அவரோட நண்பரும் சேர்ந்து அடிச்சிருக்காங்க. மாணவனோட டிஷர்ட்டை கிழிச்சு தரன்னு இழுத்து தாக்கி இருக்காங்க. மாணவனை ரகுவும் அவரோட நண்பரும் சேர்ந்து அடிச்ச சிசிடிவி காட்சிய பெட்ரோல் பங்கோட ஓனர் மோகன்ராஜ் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கொடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் வழக்கு பதிவு பண்ணி ரகுவையும் அவரோட நண்பரையும் கூவத்தூர் E5 ஸ்டேஷன் போலீசார் கைது பண்ணி ஜெயிலுக்கு அனுப்பியிருக்காங்க. இத்தோட பிரச்சனை முடியும்னு நினைச்ச பெட்ரோல் பங்க் ஓனர் மோகன்ராஜுக்கு அங்கதான் பிரச்சனையே ஆரம்பிச்சிருக்கு. வழக்கம் போல பெட்ரோல் பங்கை கவனிச்சுக்கிட்டு இருந்த மோகன்ராஜுக்கு 29ஆம் தேதி தான் தன்னோட வாழ்நாள்ல கடைசி நாள்னு தெரியாம போச்சு. 15 நாள் ஜெயில இருந்த ரகு 28ஆம் தேதி ஜாமீன்ல வெளியே வந்திருக்கான். வந்ததும் வராததுமா மோகன்ராஜ் கதையை முடிக்கணும்னு வெறியோட இருந்ததா தெரியுது. மோகன்ராஜ் பெட்ரோல் பங்க்ல இருந்து வர்ற வரைக்கும் தான் கூட்டாளிகளோட காத்திருந்ததாகவும் நினைச்ச மாதிரி அவர் வந்ததும் வழிமறிச்சு அரிவாளால வெட்டி கொலை செஞ்சதாகவும் சொல்லப்படுது. தலைமறைவா இருக்கிற ரகு செங்கல்பட்டு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியில முக்கிய பொறுப்புல இருக்கிறதா சொல்லப்படுது. என்னதான் ரகுவுக்கும் மோகன்ராஜுக்கும் இப்படி ஒரு பகை இருக்கிறதா சொல்லப்பட்டாலும் கொலையாளி ரகுதான் அப்படிங்கிறது இன்னும் உறுதியாகல. ரகு பிடிபட்டாதான் மோகன்ராஜ அவர்தான் கொலை செஞ்சாரா அப்படிங்கிறது தெரிய வரும். நிகழ்தகவு. கையில் பையுடன் காவல் நிலையத்திற்கு சென்ற இளைஞர். பைக்குள் 2 பிஞ்சு குழந்தைகளின் எலும்புக்கூடுகள் இருப்பதாக கூறியதால் பரபரத்த காவல் நிலையம். தானும் தனது காதலியும் சேர்ந்து பெரும் பாவம் செய்துவிட்டதாக கூறி ஒப்புதல் வாக்குமூலம். காதலனும் காதலியும் சேர்ந்து பிஞ்சு குழந்தைகளை கொன்று புதைத்தது ஏன்? பல வருடங்களுக்கு பின் திடீரென உண்மையை ஒப்புக்கொண்டது ஏன்? நடந்தது என்ன? நடுராத்திரி 12 மணி இருக்கும். கேரள மாநிலம் திருச்சூர் பக்கத்துல உள்ள புதுக்காடு போலீஸ் ஸ்டேஷனுக்கு இளைஞர் ஒருத்தன் கையில ஒரு பையோட வந்திருக்கான். என்ன விஷயம்னு போலீஸ்காரங்க கேட்டப்ப இந்த பையில 2 பிஞ்சு குழந்தைகளோட எலும்புக்கூடு இருக்கு, நானும் என் காதலியும் சேர்ந்துதான் குழந்தைகளை கொன்னு புதைச்சோம்னு சொல்லி அதிர வச்சிருக்கான். அதுக்கப்புறம் அந்த இளைஞனை பிடிச்சு விசாரிச்சப்பதான் ஒரு கொடூர சம்பவத்தோட முழு பின்னணிய பத்தி தெரிய வந்திருக்கு.
திருச்சூர் பக்கத்துல உள்ள வெள்ளிக்குளங்கரை பகுதியைச் சேர்ந்த 26 வயதான பவின் என்பவர் கூலி வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. இவரும் அதே பகுதியைச் சேர்ந்த 22 வயசான அனிஷாங்கிற இளம் பெண்ணும் 2020ஆம் ஆண்டுல ஃபேஸ்புக் மூலமா பழக ஆரம்பிச்சிருக்காங்க. நண்பர்களா பேச ஆரம்பிச்சவங்க நாளடைவுல எல்லை மீறி பழகி இருக்காங்க. 2 பேருக்குமே இன்னும் திருமணம் ஆகாத நிலையில புதுக்காடு பகுதியில வாடகைக்கு ஒரு வீடை எடுத்து அங்க கல்யாணம் பண்ணிக்காமலேயே 2 பேரும் ஒன்னா வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. அப்பப்போ இந்த வீட்டுக்கு வந்து தனிமையில இருந்துட்டு அதுக்கப்புறம் எதுவுமே நடக்காத மாதிரி 2 பேரும் அவரவர் வீட்டுக்கு போய் அம்மா அப்பா கூட இருந்திருக்காங்க. இதுக்கு இடையில 2021ஆம் ஆண்டு அனிஷா கர்ப்பமாகி இருக்காங்க. தான் கர்ப்பமானத வீட்டுல உள்ளவங்க கிட்ட சொல்லாம மறைச்ச அனிஷாவுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு. இந்த குழந்தை நமக்கு வேண்டாம்னு முடிவு பண்ண பவினும் அனிஷாவும் 2021 நவம்பர் 6ஆம் தேதி குழந்தையோட கழுத்தை நெரிச்சு கொன்னுட்டு சடலத்தை அனிஷா வீட்டுக்கு பின்புறத்துல உள்ள இடத்துல குழி தோண்டி புதைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தங்களோட தகாத உறவை வழக்கம் போல தொடர்ந்துட்டு இருந்திருக்காங்க. குழந்தைய கொன்னு புதைச்ச 6 மாசத்துக்கு அப்புறம் அனிஷா சடலத்தை புதைச்ச இடத்தை தோண்டி அங்கிருந்த குழந்தையோட எலும்புகளை எடுத்து ஒரு பைக்குள்ள போட்டு இருக்காங்க. அந்த பைய தன்னோட காதலன் பவின் கிட்ட கொடுத்து இத கண்காணாத இடத்துல தூக்கி போட்டுன்னு சொல்லி இருக்காங்க. ஆனா பவின் அதை தூக்கி போடாம தன்னோட வீட்லயே பதுக்கி வச்சிருந்திருக்கான். அடுத்ததா 2024ல அனிஷா திரும்பவும் கர்ப்பமாகி இருக்காங்க. அதுல அனிஷாவுக்கு 2வது முறையா ஆண் குழந்தை பிறந்திருக்கு. அந்த குழந்தையையும் கொலை பண்ணிடலாம்னு முடிவு பண்ண காதல் ஜோடி முதல் குழந்தைய கொண்ட மாதிரியே 2வது குழந்தையையும் கழுத்தை நெரிச்சு கொன்னு இருக்காங்க. ஆனா இந்த முறை குழந்தையோட சடலத்தை பவினோட வீட்டுக்கு பின்புறத்துல உள்ள இடத்துல குழி தோண்டி புதைச்சிருக்காங்க. அனிஷா 2 முறை கர்ப்பமாகி குழந்தைய பெத்தெடுத்திருக்காங்க. ஆனா இந்த விஷயம் அவங்க பெற்றோருக்கு தெரியாத மாதிரி சீக்ரெட்டா மெயின்டைன் பண்ணி இருக்காங்க. கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு மேல தொடர்ந்துட்டு இருந்த அனிஷா பவின் இடையேயான உறவுல திடீர்னு விரிசல் ஏற்பட்டிருக்கு. அனிஷா வேற ஒரு இளைஞர் கூட பேசி பழகிறதா பவினுக்கு சந்தேகம் வந்திருக்கு. இதனால காதல் ஜோடிக்கு இடையில அடிக்கடி தகராறு ஏற்பட்டிருக்கு. அதோட விளைவு அனிஷா காதலன் கூட பேசி பழகிறத அடியோட நிறுத்தி இருக்காங்க. அனிஷா தன்னை அவாய்ட் பண்ணதால கடுப்பான பவின் முதல் குழந்தையோட எலும்புக்கூடு அப்புறம் 2வது குழந்தைய கொன்னு புதைச்ச இடத்துல இருந்து எடுத்த எலும்புக்கூடுன்னு 2யும் ஒரு பையில அடைச்சு வச்சு அனிஷா கிட்ட காட்டியிருக்கான். நீ என் கூட பழைய மாதிரி பேசி பழகலன்னா இத போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் கொடுத்துருவேன், அதுக்கப்புறம் நீ கம்பி எண்ண வேண்டி இருக்கும்னு சொல்லி மிரட்டி இருக்கான். நான் மாட்டுனா நீயும் தான் மாட்டுவ, இந்த மிரட்டல் வேலையெல்லாம் என்கிட்ட வேண்டாம்னு சொல்லி அனிஷா பவினோட மிரட்டலை கண்டுக்காம இருந்திருக்காங்க. என்கிட்டயே உன் வேலைய காட்டுறியா, உன்னை பழி வாங்காம விடமாட்டேன்னு சொல்லி பவின் 2 சிசுக்களோட எலும்புக்கூடுகளையும் ஒரு பைக்குள்ள வச்சு நேரா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நடந்ததை சொல்லி சரணடைஞ்சிருக்கான். விசாரணையில பவினும் அனிஷாவும் சேர்ந்துதான் 2 குழந்தைகளையும் கொன்னு புதைச்சது உறுதியானதுனால போலீஸ் 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. காதலிய பழி வாங்கணும்னு நினைச்சு இப்போ அனிஷா கூட சேர்ந்து பவினும் ஜெயில்ல கம்பி எண்ணிக்கிட்டு இருக்கான். கொலை செய்து 55 துண்டுகளாக வெட்டி ட்ரம்மில் அடைத்து விடுவேன் என்று மிரட்டல் விடுத்த மனைவி. மீரட்டில் ஒரு பெண் தனது கணவனை கொலை செய்து ட்ரம்மில் அடைத்தது போல் தன்னையும் தனது மனைவி கொலை செய்யக்கூடும் என்று அச்சப்பட்ட கணவன். கடைசியில் காத்திருந்த ட்விஸ்ட். மனைவி கணவனை மிரட்டியது ஏன்? கடைசியில் நடந்த ட்விஸ்ட் என்ன? உத்தரப்பிரதேச மாநிலம் மீரட்ல கடந்த சில மாசத்துக்கு முன்னால
கள்ள காதலனோடு சேர்ந்து தன்னோட காதல் கணவனை கொலை பண்ணி சடலத்தை 15 துண்டுகளா வெட்டி அதை ட்ரம்முக்குள்ள போட்டு அடைச்சி சிமெண்ட் கலவையால மூடியிருந்தாங்க ஒரு இளம்பெண். அந்த சம்பவம் ஒட்டுமொத்த மக்களையுமே அதிர்ச்சிக்குள்ளாக்குச்சு. அப்படி ஒரு சம்பவம் எனக்கு நடக்க வேண்டாம், அதை விட நானும் என் குழந்தையும் தனியாவே இருந்துக்கிறோம் அப்படிங்கிற மனநிலைக்கு போயிருக்காரு அதே உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த ஒரு கணவர். மஹோபா பக்கத்துல பட்டிபுரா பகுதியைச் சேர்ந்தவர் 30 வயது இளைஞர் ஷீலு ரைக்வார். பலகார கடை வச்சு நடத்திட்டு இருக்கிற இவருக்கும் 26 வயசான ஆராதனாங்கிறவங்களுக்கும் 3 வருஷத்துக்கு முன்னால கல்யாணம் நடந்திருக்கு. இவங்களுக்கு 2 வயசுல ஒரு மகன் இருக்கான். கணவர் எப்படா கடைக்கு போவாரு, நாம எப்போ செல்போன்ல பப்ஜி கேம் விளையாடலாம்னு காத்துக்கிட்டு இருந்திருக்காங்க ஆராதனா. குழந்தைய கூட சரியா கவனிக்காம பப்ஜி கேமே கதின்னு இருந்த ஆராதனாவுக்கு அந்த கேம் மூலமா பஞ்சாப் மாநிலம் லூதியானாவை சேர்ந்த 25 வயசான சிவம்ங்கிற இளைஞர் கூட நட்பு ஏற்பட்டிருக்கு. செல்போன் நம்பரை வாங்கி சிவமும் ஆராதனாவும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஏற்கனவே குழந்தைய கவனிக்காத ஆராதனா சிவத்தோட பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வீடு, குழந்தை, கணவர்னு தன்னை சுத்தி இருக்கிற யாரையுமே கவனிக்கல. கணவர் பக்கத்துல தூங்குறதுக்காக வந்தா கூட எரிஞ்சு விழுந்திருக்காங்க. மனைவியோட நடவடிக்கை சரியில்லையேன்னு கவலைப்பட்ட ஷீலு ரைக்வார் என்ன பிரச்சனை, ஏன் பேசாம இருக்குன்னு கேட்டு இருக்காரு. அப்போ கணவர்கிட்ட சண்டை போட்ட ஆராதனா, என் கணவர் என்னைய அடிச்சு கொடுமைப்படுத்துறாரு, வாழவே பிடிக்கலன்னு போலீஸ்ல புகாரும் கொடுக்க போயிருக்காங்க. அதனால மனைவி மேல கணவருக்கு இன்னும் டவுட் வந்திருக்கு. வழக்கம் போல பலகார கடைக்கு போறேன்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு கிளம்பின ஷீலு ரைக்வார் சொல்லாம கொள்ளாம மதிய நேரத்துல வீட்டுக்கு வந்திருக்காரு. அப்போ குழந்தை ஒரு பக்கம் பசியால அழுதுகிட்டு இருந்திருக்கு. அத காதலியே வாங்காம செல்போன்ல சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டே இருந்திருக்காங்க ஆராதனா. அதுவரைக்கும் கோவப்படாத ஷீலு ரைக்வார் குழந்தைய கூட பார்க்காம யார் கூட பேசிக்கிட்டு இருக்குன்னு கத்தி இருக்காரு. அதோட மனைவிய அடிக்கிறதுக்காக கை ஓங்கி இருக்காரு. அப்ப மனைவியோட செல்போன்ல கைவிரல் பட்டு லவுட் ஸ்பீக்கர்ல விழுந்திருக்கு. ஏன் அவன் சண்டை போடுறான், நீ பேசாம ஏன் கூட வந்துரு, நான் உன்னை பாத்துக்கிறேன்னு ஒரு ஆணோட குரல் கேட்டிருக்கு. அப்பதான் தான் மனைவி ஏன் இத்தனை நாளும் செல்போனே கதின்னு இருந்தா தன்னை நெருங்க விடாததுக்கு என்ன காரணம்னு ஷீலு ரைக்வாருக்கு தெரிஞ்சிருக்கு. அவன் யாரு, இவங்கிட்ட பேசுறதுனால தான் என் கிட்ட தினம் தினம் மல்லுக்கு நிக்கிறியான்னு கேட்டிருக்காரு ஷீலு ரைக்வார். அப்போ அவரை தான் எனக்கு பிடிச்சிருக்கு, அவரோட அப்படிதான் பேசுவன்னு திமிரா பதில் சொல்லியிருக்காங்க ஆராதனா. இந்த பிரச்சனை நடந்த மறுநாளே 900 கிலோமீட்டர் தூரம் டிராவல் பண்ணி ஆராதனாவை பார்க்கறதுக்காக அவங்க வீட்டுக்கே வந்திருக்காரு சிவம். 2 பேரும் வீட்டுக்குள்ள உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்தப்ப கடையிலிருந்து வந்த ஷீலு ரைக்வார் அதிர்ச்சியாகி இருக்கார். ஆனா அதிர்ச்சியாக வேண்டிய ஆராதனாவோ சிவமோ அதிர்ச்சியாகவே இல்ல. எங்களோட காதலுக்கு இடையூறா இருந்தீங்கன்னா கொலை செஞ்சு சடலத்தை 55 துண்டுகளா வெட்டி ட்ரம்ல வச்சு அடைச்சிருவேன்னு மிரட்டி இருக்கிறாங்க ஆராதனா. கடந்த சில மாசத்துக்கு முன்னால மீரட்ல கணவனை கள்ளக்காதலனோட சேர்ந்து மனைவியே கொலை செஞ்சு 15 துண்டுகளா வெட்டி ட்ரம்ல வச்சு அடைச்சி சிமெண்டால பூசின சம்பவம் ஷீலு ரைக்வாருக்கு நினைவுல வந்திருக்கு. எல்லாத்தையும் விட உசுறு முக்கியம்னு நினைச்ச ஷீலு ரைக்வார், என் கூட நீ வாழவே வேண்டாம், நானும் என் மகனும் தனியாவே வாழ்ந்துக்கிறோம், நீ சிவத்தோடவே போயிருன்னு சொல்லியிருக்கார். கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி ஷீலு ரைக்வாரே கள்ளக்காதலனோட போயிருன்னு சொன்னதும் ஆராதனாவும் தன்னோட கை குழந்தை முகத்தை கூட பார்க்காம கணவனுக்கு டாட்டா காமிச்சிட்டு சிவம் கூடவே கிளம்பி போயிட்டாங்க. கள்ளக்காதலனோட சேர்ந்து தாலி கட்டின கணவரை கொலை பண்ற சம்பவம் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே தான் வருது. இது போன்ற கொலை சம்பவங்கள் அந்தந்த குடும்பத்துல பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும்னு எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். ஆனா அந்த சம்பவங்களோட தாக்கம்
இப்ப மத்த குடும்பத்திலையும் எதிரொலிக்குது. இது எங்க போய் முடிய போகுதோ தெரியல அப்படிங்கிறது தான் அப்பாவி மக்களோட மனக்குமுறல். மாநகராட்சி குப்பை லாரியில் குப்பையோடு குப்பையாக கிடந்த பெண்ணின் சடலம். பெண்ணை கொன்று வீசியது யார் என்று சல்லடை போட்டு தேடிய காவல்துறையினர். புலன் விசாரணையில் இறங்கிய போலீசார் கையில் சிக்கிய அதிர்ச்சி சிசிடிவி காட்சி. சிசிடிவி காட்சியில் இருந்தது என்ன? கொலையாளி சிக்கினானா? கொடூர சம்பவத்தின் பகீர் பின்னணி என்ன? மாநகராட்சி குப்பை லாரியில மூட்டை ஒண்ணு கிடந்திருக்கு. லாரியில இருந்த நபர்கள் அந்த மூட்டையை திறந்து பார்த்திருக்காங்க. அதுல ஒரு பொண்ணோட சடலம் இருந்ததும் அதிர்ச்சியான அவங்க உடனே போலீசுக்கு தகவல் கொடுத்திருக்காங்க. அடுத்து அங்க வந்த போலீசார் சம்பவ இடத்துல இருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு பண்ணி இருக்காங்க. அப்போ ஆட்டோ ஒண்ணு அங்கேயே ரொம்ப நேரமா நிக்கிறதையும் அந்த ஆட்டோவில இருந்து மூட்டைய லாரியில வீசிட்டு போறதும் பதிவாகி இருந்துச்சு. அடுத்து அந்த ஆட்டோ நம்பரை வச்சு டிரைவர் கிட்ட விசாரிச்சிருக்காங்க. உளிமாவு பகுதியில ஒருத்தர் என் ஆட்டோவுல ஏறினாரு, உடைஞ்ச பழைய பொருட்கள் இருக்க இந்த மூட்டைய குப்பையில போடணும்னு சொன்னார். மாநகராட்சி குப்பை லாரிய பார்த்ததும் அந்த மூட்டைய போட்டுட்டு இறங்கி போயிட்டதா சொல்லியிருக்காரு அந்த டிரைவர். அதுக்கப்புறம் உளிமாவு பகுதிக்கு போன போலீசார் சிசிடிவி காட்சியில் இருந்த நபரை காட்டி விசாரிச்சிருக்காங்க. அப்போ அந்த நபர் இருக்கிற வீட்டுக்கு அங்க உள்ள சில பேரு அழைச்சிட்டு போயிருக்காங்க. போலீசார பார்த்ததும் எகிரி குதிச்சு ஓட பார்த்திருக்காரு சிசிடிவி காட்சியில இருந்த நபர். அடுத்து மடக்கி பிடிச்சு விசாரிச்சப்பதான் பல உண்மைகள் தெரிய வந்துச்சு. அஸ்ஸாம் மாநிலத்தைச் சேர்ந்த ஷம்ஷுதீனும் பெங்களூருவை சேர்ந்த ஆஷாங்கிற பொண்ணும் கல்யாணம் பண்ணிக்காமலேயே உளிமாவு பகுதியில ஒரு வீட்டை வாடகைக்கு பார்த்து கடந்த 1.5 வருஷமா லிவிங் ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காங்க. நைட்டு நேரத்துல 2 பேருக்குமே மது குடிக்கிற பழக்கம் இருந்திருக்கு. அப்படித்தான் சம்பவத்தன்னைக்கும் 2 பேரும் சேர்ந்து மது குடிச்சிட்டு இருந்திருக்காங்க. லேசா போதையானதும் கல்யாணம் பண்ணிக்காம இப்படியே என் கூட வாழ்ந்துட்டு ஓடி போயிடலாம்னு நினைக்கிறீங்களா? இன்னும் ஒரே வாரத்துல நாம கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லி இருக்காங்க ஆஷா. அதுக்கு இப்பவே நாம சந்தோஷமா தானே இருக்கிறோம், அப்புறம் ஏன் கல்யாணம்னு சொல்லியிருக்காரு ஷம்ஷுதீன். எதுக்காக கல்யாணம்னு பேச்சை எடுத்தாலே ஒத்துழைக்க மாட்டேங்கிறீங்கன்னு கோபப்பட்டிருக்காங்க ஆஷா. அதுக்கு ஏன் இப்படி கல்யாணம்னு நச்சரிக்கிறன்னு பதிலுக்கு ஷம்ஷுதீனும் கத்தி இருக்காரு. மது போதையில் இருந்த 2 பேருமே வாக்குவாதத்துல எண்டு கார்டு போடுற மாதிரி தெரியல. ஒரு கட்டத்துல டென்ஷனான ஷம்ஷுதீன் ஆஷாவை கழுத்தை நெரிச்சு கொண்டு இருக்காரு. உயிர் போனதும் பதறின ஷம்ஷுதீன் ஆஷாவை ஒரு சாக்கு மூட்டையில கட்டி ஒரு ஆட்டோவை வர வச்சு அதை எடுத்துட்டு போயிருக்காரு. மூட்டையில என்னன்னே அப்படின்னு டிரைவர் கேட்டப்ப உடைஞ்ச பழைய பொருட்கள் கிடக்குது, குப்பையில போடணும்னு சொல்லியிருக்காரு ஷம்ஷுதீன். அப்பதான் CK அச்சுப்பட்டு பகுதியில மாநகராட்சி குப்பை லாரி நின்னு இருக்கு. இதுதான் நல்ல சான்ஸ்னு குப்பையோடு குப்பையா மூட்டைய தூக்கி போட்டிருக்காரு ஷம்ஷுதீன். அடுத்து எதுவுமே தெரியாத மாதிரி அங்கிருந்து மறுபடியும் உளிமாவுல உள்ள வீட்டுக்கு போயிருக்காரு. ஆனா சிசிடிவி காட்சி மூலமா சீக்கிரமே சிக்கிட்டாரு ஷம்ஷுதீன். ஷம்ஷுதீனுக்கு திருமணம் ஆயிருச்சா? ஆஷாவுக்கு திருமணம் ஆயிருச்சா? ஷம்ஷுதீனுக்கும் ஆஷாவுக்கும் எப்படி பழக்கம் ஏற்பட்டுச்சு? ஒருவேளை 2 பேருக்குமே கல்யாணம் ஆகாம இருந்திருந்தா ஷம்ஷுதீன் எதுக்காக ஆஷாவை கல்யாணம் பண்ணிக்க மறுத்தாரு? உண்மையிலேயே கல்யாணம் பண்ணிக்கோன்னு கேட்டதுனால தான் ஆஷாவை ஷம்ஷுதீன் கழுத்தை நெரிச்சு கொலை செஞ்சாரா? இல்ல வேற ஏதாவது காரணமான்னு தொடர்ந்து ஷம்ஷுதீன் கிட்ட விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்க போலீசார். ஒவ்வொரு குற்றங்களின் முடிவும் சட்டத்தின் கையில். விசாரணை தொடரும். பார்க்கலாம் அடுத்த நிகழ்தகவில். நிகழ்தகவு.